ஹே கைஸ், வெல்கம் டு திவ்யா நிஷாந்த் vlog. இன்றைக்கி எங்கள் வீடியோவில் எங்கே பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து நியூ இயருக்கு அன்றைக்கி வந்து முருகன் டெம்பிளுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப்பாக வரீங்க அப்படின்னா கூட இந்த முருகன் கோவிலுக்கு நீங்கள் வரலாம். கோயம்புத்தூர் அன்னூரில் இருக்கிற பழனி ஆண்டவர் முருகன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து உங்களுக்கு அன்னூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையாக இருக்கும். அன்னூர்லேருந்து நம்ம வரலாம். நீங்கள் கூகுள் மேப் போட்டு கூட வந்துடலாம். இந்த கோவில் வந்து ரீச் ஆகிடலாம். கோவில் வந்து கொஞ்சம் உள்ளே தான் இருக்கும். நீங்கள் போகிற வழி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அந்த வயல்வெளி தோட்டம் அந்த மாதிரி இருக்கும். அதனால் அவ்வளோ ஒரு போகிறக்கே அவ்வளோ வழியே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நியூ இயர் அன்னைக்கு வந்தோம். அதனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூட்டம் அதிகமாகலாம் இருக்காது. ஆனால் சாமியை வந்து நீங்கள் ரொம்ப திருப்தியாக பார்க்குற அளவுக்கு வந்து சாமி வந்து நம்மளுக்கு தெரியும். நாங்களும் வந்துட்டு இங்கேருந்து நாங்கள் ஒரு 10 o'clock அந்த மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பினோம். நாங்கள் கோவிலுக்கு வரைக்கும் எங்களுக்கு 12 o'clock அந்த மாதிரி ஒரு 1 hour 1.5 hour தான் ஆச்சு. நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டு நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி தான் வந்திருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வழியாகவும் போகலாம். ஸ்டெப்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 steps அந்த மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு டேரெக்டாக கோவிலுக்கு போகிற மாதிரி கூட இவங்க வழி வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. பார்க்கிங் வசதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான பார்க்கிங் வசதியோடு இருக்க கோவில் தான் வந்து இந்த பழனி ஆண்டவர் முருகன் கோவில். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே வந்து நீங்கள் பார்க் பண்ணுறதுக்கான இடம் தான். இங்கே ஃபுல்லாக நீங்கள் இங்கே வேணால் பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 15 steps அந்த மாதிரி தான் இருக்கும், 10 steps அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏறினீங்கன்னா நம்ம வந்து கோவில் வந்துடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த கோவில். நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு முருகனோட காட்சி வந்து அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு தெரியுற மாதிரி அந்த முருகன் வந்து இருப்பார். முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விநாயகரும் அதுக்கப்புறம் முருகனோட வேலும் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசேஷ நாட்களில் வந்துட்டு கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். பட் நாங்கள் தமிழ் நியூ இயர் அன்றைக்கி லாஸ்ட் டைம் வந்திருந்தோம். இப்போ வந்து நாங்கள் வந்து January 1 வந்தோம். January 1 வந்து கூட்டம் அந்தளவுக்கு இங்கே இல்லை. ஆனால் வெளியே சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த காற்றுக்கும் அந்த இயற்கையான சூழலுக்கும் கோவில் வந்து உங்களுக்கு செம்ம அற்புதமாக இருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள் சாமி வந்து எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு சொல்லிட்டு. இந்த சாமி வந்துட்டு பழனி ஆண்டவர் முருகன் கோவில். நம்ம பழனியில் இருக்க முருகன் மாதிரியே வந்து இங்கே ராஜ அலங்காரத்தில் வந்து இன்றைக்கி எங்களுக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த மாதிரி வேறு எங்கேயாச்சும் பிளேசஸ் போகணுன்னாலும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த query இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். இந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த அகத்தியர் போகர் அந்த மாதிரியான சிலைகளை கூட வச்சுருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு கூட அற்புதமாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ரினோவேஷன் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து பெயிண்டிங் எல்லாம் ஒர்க் பண்ணி செம்மையாக வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக 1 day என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறதுக்கான ஒரு சூப்பரான பிளேஸ்னால் நான் வந்து உங்களுக்கு இந்த பழனி ஆண்டவர் கோவிலை தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமலும் நீங்களும் வந்து இந்த பழனி ஆண்டவர் கோவிலுக்கு ஒரு டைம் ஆச்சு போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோவில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னூரில் தான் இருக்குது. அன்னூர் வந்து ரீச் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே உங்களுக்கு பழனி ஆண்டவர் கோவில்னு சொல்லிட்டு வரும். நாங்களும் கோவிலில் திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சரவண பவன் ஹோட்டல் வந்து உங்களுக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு. அங்கே வந்து நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக எங்கள் நியூ இயரை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் நியூ இயருக்கு எங்கே போனீங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். Thank you so much. Thanks for watching. இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.